ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர்மா நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வைத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் சபையார் யாவரும் சேர்ந்து கர்த்தாவே உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஐயா. ஜபங்களை கேட்டு பதில் செய்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கிறதான சம்பவங்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதத்தில் வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று. கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய கிரியைகளுக்குரிய பலனை ஆண்டவரே நீர் கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்களை தேடி வந்து உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களை நீர் ரட்சித்தீர். கர்த்தாவே, அந்த ரட்சிப்பை கடைசி வரை நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச எங்களுக்கு கிருபை தாரும். கைகளில் சுத்தமுள்ளவர்களாய் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்குள்ளே மறைந்து கிரியை செய்கிற எல்லா தீய சுவாபங்களையும் தேவரீர் நீர் கர்த்தாவே நீக்கி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு ஒன்றாகிலும் மறைவாய் இருக்கவில்லை. கர்த்தாவே, அடியார்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வரைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆராதிக்க கூடியிருக்கிற எல்லா மக்களையும் நீர் சந்தியும். குடும்பமாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் வல்லமையாக அசைவாடும்படியாய் வேண்டுகிறோம். உடைய ஆண்டவரே கர்த்தாவே, பாடல் மூலமாய் ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாய் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, சுகின பலவீனமான பிள்ளைகளுக்கு பூர்ண சுகத்தை தாரும். இம்மட்டும் சுகத்தை கொடுத்தீர், இன்னுமாய் நீர் காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்கு அவருடைய தேவைகளை சந்தியும். உம்முடைய ஜனம் உம்மிலே மகிழ்ந்து கழிகூர்ந்து சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, விசேஷமாய் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் நீர் பரிபூர்ண விடுதலை தந்து காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தங்களுக்கு அன்பானவர்கள் இழந்து கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி ஆண்டவரே தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே, நீர் கிருபை அளிக்கிற தேவன், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிப்போம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 20வது பாடல் கோடா கோடி ஸ்தோத்திரம் மற்றும் 42வது பாடல் நன்றியால் பொங்குதே. இந்த 2 பாடல்களை பாடி நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்து
நன்றியா பொங்குதயமதுள்ளம் நாதன் செய்வல நன்மைகட்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியா ஸ்தோத்தரிப்போம். கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தனரே கண்ணீர் கவலையினை மாற்றினரே கனிவுரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா கனிவுரை ஸ்தோத்தரிப்போம். நன்றியா பொங்குதயமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகட்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே அதிசயங்கள் பல புரிந்தனரே 1000 நாவுகள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க. அல்லேலூயா ஆண்டவரை துதிக்க. நன்றியால் பொங்குதயமதுள்ளம் நாதன் செய்பல நன்மைகட்காய் நாள்தோறும் நலமுடன் காத்தனரே நன்றியா ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா நன்றியா ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுது நாம் ஜெப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிரசன்னம் மத்தியிலே இறங்கி வரும்படியா சபதன பலரகதரம் திகதனமனரகதனமன கரப சந்தர பலரகதரபரபா ஓரியாந்தர பௌலரிதரப சந்தர பலரகதரபா ஓரிக்க பௌஷ்யாங்கர பலரகதரபா. ஓமுடைய வல்லமை இந்த வேளையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமை இந்த வேளையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ரிபலரதரபா சபதனகர பலரகதனபர ரிபதரப சந்தர பலரகதரபா ஓரியாந்தர பௌலரகதரபரி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் மாறாத தேவனாயிருக்கிறீர், மகிமையின் தேவனாயிருக்கிறீர். என்னுடைய மத்தியிலே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை. என் உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன். வலது பக்கத்திலே நீர் எங்களுக்கு நிழலாயிருக்கிறேன் என்று கர்த்தாவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை. ஷபதனமலரகதரபா டிகதனமனரகதரபா நீதரப சந்தரபலரகதரபா ஓரதரா ஷபியாக்கனமலரகதரபா லா துரிபிக்கரபா ஷியாக்கரபா லக்ரோதனா லிவரோதனா லிக்ரோஷியா. நன்றி பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை பணிந்து கொள்ளும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை பாடும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே தந்த இந்த இரக்கத்துக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய மத்தியிலே நீர் கர்த்தாவே எப்பொழுதுமே இருக்கிறவராகவே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாறி போகவில்லை, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாத தேவனாயிருப்பீரா. ஷப்கோராத்துகா ரஷ்கபௌதியானமன கபரபா லக்ரபௌதியானவன ரக்கத்துரபா ஷப்துனிக்கரபல ரகதரபா நிக்கொருஷ்யாக்கரபா லம் ரோதனக்கர பௌதியானவன மங்கரபா லீ ராஷ்யாக்கரபா லீ ரத்துரிபிக்கரபௌ சங்கரபௌல ரகதரபா ஓ லராஷ்யாக்கியா லம் ரோதனா. பயப்படாதே இஸ்ரவேலே, நான் உன் தேவன், நான் உன்னை பாதுகாக்கிறவர். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரஷிக்க பௌதியா நீ லோரபா கமௌரியா
ஷி கியோக்கரபா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர், பயங்கர பராக்கிரமசாலியாய் இருக்கிறீர், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர், காரியங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர், உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் கர்த்தாவே நான் யாக்கோபின் தேவனும் என்று நீர் சொல்லியிருக்கிறபடியினாலே என் முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறீர். என் முற்பிதாக்களை நீர் எப்படி நடத்தினீரோ அப்படியே எங்களையும் நடத்த நீர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். முற்பிதாக்களோடு எப்படி இருந்தீரோ அதே போலவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிற தேவனாய் இருக்கிறீர். முற்பிதாக்களுக்கு என்னென்ன அற்புதங்களை செய்தீரோ அதையே திரும்ப செய்கிறவராய் இருக்கிறீர். ஓரா ஷக்க பௌதியாரபா. பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை நான் தப்புவிப்பேன். எல்லா இக்கட்டிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார், எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார், எல்லா துயரத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார், எல்லா சஞ்சலத்திலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஆனாலும் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி பார்த்து அவர்கள் முறையிடுகிற வேளையிலே நான் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு நான் அவளுக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். அவிசுவாசத்தினால் ஒரு காரியமும் நடக்காது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த ஆராதனையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த பரிசுத்த நாளுக்காக, மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, மகிமையின் நாளுக்காக, வெற்றி சிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே ஜெபங்கள், ஆண்டவரே தேவ வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட எல்லா விசுவாச குடும்பங்களையும் நீர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், சூழ வேலி அடைத்து நீர் பாதுகாத்து நல்ல சுகம், பலன், ஆயுசு, ஜீவனை கட்டளை எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா தேவ ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். நாளிலும் கூட கர்த்தாவே என்னுடைய தேசத்தில் இருக்கிறதான இந்த வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாத்திரமே இதை குணப்படுத்த வல்லவர். பிப்ளூ ஷாங்கியா கிரபா மலுரதனமா சந்தரிக்க பௌதியா ரிகதனமா லீதரபா சாந்தரபா. தேவனே உம்மால் மாத்திரம்தான் முடியும். நீ ஒருவர் மாத்திரம்தான் இந்த வைரஸிலிருந்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், வசனங்கள் யாக்கோபுக்கே, நியாயங்கள் இஸ்ரவேலுக்கே என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், எல்லா தீங்குக்கும் உன்னை நான் விலக்கி காப்பேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், யுத்த நாளிலே உன் தலையை நான் மூடுவேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலே அடியார்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே முறையிடுகிற வேளையிலே, தேசத்துக்காக ஜெபிக்கிற வேளையிலே, தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிற என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமையை நீர் அனுப்பி ஜனங்களை குணப்படுத்தும்படியாய், பூரண விடுதலையை கொடுக்கும்படியாய், இந்த வைரஸிலிருந்து ஒரு பெரிதான விடுதலையை எங்களுடைய தேசத்துக்கும் உலகத்தில் உள்ள பல தேசங்களுக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திரமே முடியும் ஐயா. நீர் ஒருவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த நாளிலே தேவ செய்தியை நாம் தமிழிலும் மற்றும் இங்கிலீஷிலும் நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் தேவ செய்தி யாபேசின் ஜெபம். வேதத்திலே யாபேஸ் என்றவன்
தேவனை நோக்கி ஜெபித்து தன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பாருங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அருமையானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் தேவனை நாடி தேடி தங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி போராடி ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட துக்கமான நிலையிலே காணப்பட்டாலும், யாபேஸ் எப்படி தன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை மாற்றிக்கொள்ளும்படி தேவனை நாடி தேடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாமும் அப்படி தேவனை தேடி நாடி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற வேண்டும், எனக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தர வேண்டும் என்று போராடி ஜெபித்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். யாபேஸ் அப்படி ஜெபித்த பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தருளினார் என்று வேதம் சொல்லும். ஆகவே இன்றைக்கு நாமும் அப்படி போராடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதே சூழ்நிலையிலே வாழ்நாளெல்லாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு தேவன் இதையெல்லாம் மாற்றி பிரகாசமான எதிர்காலத்தை எனக்கு தருவார் என்று விசுவாசித்து யாபேசை போல நாமும் ஜெபித்து அப்படிப்பட்ட பிரகாசமான எதிர்காலத்தை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை ஜெபத்தோடு விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னோடு பேசும் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த தேவ செய்தியை நாம் கேட்போம். தமிழிலே முதலாவது கேட்ட பிறகு நம்முடைய பாட்ட புஸ்தகத்திலே 434வது பாடல், நல்லவரே இயேசு தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிக்கொள்வது எப்படி என்று. வேதத்திலே யாபேஸ் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் துக்கமான ஒரு நிலைமையிலே, பரிதாபமான ஒரு நிலைமையிலே காணப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டான். எப்படி மாற்றிக்கொண்டான், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே பார்க்கும்போது, யாபேஸ் துக்கத்தோடு பெற்றது நிமித்தம் அவனுடைய தாய் அவனை யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்க. முதலாவதாக யாபேஸுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் பரிதாபகமாக இருந்தது. தன்னுடைய தாயே அவனை ஒரு துக்கம் என்று எண்ணினான். என் வாழ்க்கைக்கு இவன் துக்கம், துக்கத்தோடு நான் இவனை பெற்றேன் என்று
அவன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. குடும்பத்திலே அவனை ஒரு பாரமாக துக்கமாக கருது. இந்த நிலைமையிலே அவன் வாழ்க்கையை ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் யாபேஸ்க்கு ஒரு வாஞ்சை என்ன? என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடியக்கூடாது, என் வாழ்க்கை ஒரு மாற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று அவன் ஜெபித்து அந்த பரிதாபமான நிலையிலிருந்து அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதற்காக என்ன செய்தான்? இரண்டாவதாக யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, தேவனுடைய உதவி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொள்வது கூடாத காரியம். அதை யாபேசு உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நேரடியாக தேவனிடத்திலே செல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று மற்றவர்களை நோக்கி நாம் ஓடுகிறோம், நண்பர்களை நோக்கி ஓடுகிறோம், உறவினர்களை நோக்கி ஓடுகிறோம், அறிந்தவர்களை நோக்கி ஓடுகிறோம். பல நேரத்திலே ஏமாற்றம் அடைந்து மனம் கசந்து கொள்ளுகிறோம். யாபேசை பாருங்கள், அவன் எந்த மனிதனிடத்திலும் ஓடாதபடி அவன் நேரடியாக தேவனிடத்தில் சென்று ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான், ஆண்டவரை இறுக பற்றி கொண்டான். ஆண்டவரே, நீர்தான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் கேட்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே சென்று தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக யாபேஸ் என்ன செய்தார்? தேவனே என்னை ஆசீர்வதி. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடினான். அவனுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சாபங்கள் நீங்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வேண்டும். தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒருவரும் என்னை சபிக்க முடியாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கும், அதை என்னை விட்டு நீங்கவே முடியாது என்று அந்த நம்பிக்கை இருந்ததினாலே முழு இருதயத்தோடு அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடி அதன் மேன்மையை உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நான்காவதாக யாபேசு எதை தேடினான்? தேவனுடைய செழிப்பு. அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும். அருமையானவர்களே, யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கை ஒரு தேங்கின நிலையிலே இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவனுடைய வாஞ்சை, என்னுடைய வாழ்க்கை பலுகி பெருக வேண்டும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், என் எல்லை விரிவாக வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு இருந்தது. ஆகவே தான் அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், என் வாழ்க்கையை உயர்த்தும் என்று ஜெபித்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், என் வாழ்க்கை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் எல்லையை விரிவாக்கும். இப்படிப்பட்ட ஜெபம் நாம் ஏறெடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவனல்ல. யாபேசின் எல்லையை விரிவாக்கினவர் நம்முடைய எல்லையும் விரிவாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஐந்தாவதாக யாபேசு என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தான். தேவனை விட்டு தூரமாக இருக்க அவன் விரும்பவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை மாற்றம் பெற்று தேவனை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு இல்லை. ஆண்டவரே நீரே என்னோடு இருக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும். அவனுக்கு நன்றாக தெரியும், தேவனுடைய கரம் தன்னோடு இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அவனோடு இருக்கும், தேவனுடைய கரம் அவனை வழிநடத்தும், தேவனுடைய கரம் அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கும் என்று அவன் அறிந்திருந்தான். ஆகவே தான் ஆண்டவரே உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆகவே இதை உணர்ந்து இப்படி ஜெபிக்க நாமும் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தம்முடைய கரத்தை எப்பொழுதும் நம் மீது வைப்பார். ஆறாவதாக யாபேசு என்ன ஜெபித்தான்? ஆண்டவரே என்னை பாதுகாத்து தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்
என்று அவன் ஜெபித்தான். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேக தீமைகள் இருக்கிறது. நம்மை பாதிக்கும்படி, நம்மை அழிக்கும்படி பல காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பல மக்கள் தீய எண்ணம் கொண்டு தீமை செய்யும்படி இருக்கிற உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆகவே தான் இதை உணர்ந்து யாபேசு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, தீமை நிறைந்த இந்த உலகத்திலே என்னை பாதுகாத்துவிடும். எந்தெந்த இடத்தெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தீமை இருக்கிறதோ என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். தீமை செய்யும் எண்ணமுள்ள மக்களிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கும்போது நம்மையும் ஆண்டவர் தீமையிலிருந்து விலக்கி காப்பார். 7வதாக யாபேஸ் ஜெபித்த ஜெபம் என்ன? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அருமையானவர்களே, துக்கம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். பல காரியங்கள் நம் மனதை உடைத்து நம்முடைய சந்தோஷத்தெல்லாம் கெடுத்து துக்கத்தோடு வாழும்படி செய்யும் காரியங்கள் நிறைந்த உலகம். ஆகவே தான் யாபேஸ் ஜெபிக்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாமல் என்னை காத்துக்கொள். நான் சந்தோஷமாக வாழும்படி, மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவன் ஜெபிக்கிறான். அருமையானவர்களே, நாமும் அதை உணர்ந்து இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழும்படி ஆண்டவரே என்னை பாதுகாத்தருளும், என்னை துக்கப்படுத்தாதபடி தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தாரும், சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நிம்மதியை தாரும் என்று தேவனுடைய கரத்திலிருந்து இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த நாளிலே நாம் யாபேசின் வாழ்க்கையிலிருந்து இந்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். பரிதாபமான ஒரு நிலையிலே வாழ்க்கை ஆரம்பித்த யாபேஸ், ஆனால் தன் வாழ்க்கையின் நிலையை முற்றிலுமாய் மாற்றிக்கொண்டவர். நாமும் இந்த நாளிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் முற்றிலுமாய் மாற்றிக்கொள்ள முடியும். யாபேஸ் என்ன செய்தான் என்பதை நாமும் கற்றுக்கொண்டு அதே காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் முற்றிலுமாய் மாற்றப்படும். யாபேஸ் தேவனையே நோக்கி மனிதரை கேட்காதபடி நேரடியாக தேவனிடத்தில் சென்ற, ஆண்டவரே நீர்தான். நாமும் அதே போல தேவனை பற்றிக்கொள்ளும். யாபேஸ் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சாபங்கள் நீங்கும்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் அதை நாடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யாபேஸ் தேவன் தன் எல்லையை விரிவாக்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நாம், ஆண்டவரை நான் தேங்கின நிலையில் இராதபடி என் வாழ்க்கையை எல்லையை விரிவாக்கும் என்று ஜெபிப்போம். நமக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். யாபேஸ், ஆண்டவரே உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்தான். நாமும் ஆண்டவரே உம்முடைய கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கட்டும், என்னை வழிநடத்திட்டு உம்முடைய பிரசனம் என்னோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். 6வதாக யாபேஸ் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். தீமை நிறைந்த இந்த உலகத்தில் அப்படியே நாமும் ஜெபிப்போம். ஆண்டவரே தீமைக்கு என்னை விலக்கி காக்கும். அப்பொழுது நம்மையும் ஆண்டவர் தீமைக்கு விலக்கி காப்பார். 7வதாக என்னை துக்கப்படுத்தாதபடி என்று ஜெபித்தார். சந்தோஷமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஜெபித்தான். நாமும் அப்படியே ஜெபிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அருமையானவர்கள், பட்சபாதம் இல்லாத தேவன் இன்றைக்கு நாம் வேண்டிக் கொள்வார், நமக்கு அருளுவார். ஏன் ஆண்டவர் அருளினார்? அவன் கேட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அப்படிதான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனும் விரும்பினார். நம்மையும் இப்படி ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். ஆகவே விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். யாபேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். பரிதாபமான நிலையில் இருந்த யாபேசை ஆசீர்வதித்து அவன் எல்லையை விரிவாக்கி உம்முடைய கரம் அவனோடு கூட இருந்து தீமைக்கு விலக்கி காத்து துக்கப்படுத்தாதபடி காத்த தேவன். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்வீராக. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குறைவெல்லாம் நிறைவாக்கும். எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும்.
உம்முடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய பிள்ளைகள் மீது வைப்பீராக. எல்லா துதிகளும் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.
நடத்தி வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. கிருபைகளை பொழிந்திடுவே, என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. We are now going to hear the Word of God in English. The topic for today's message is the prayer of Jabez. You can change your destiny. In 1 Chronicles chapter 4, verse 9 and 10. And Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, Because I bear him with sorrow. And Jabez called on the God of Israel, saying, Oh, that thou would bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldst keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. We read in this passage that Jabez started his life with sorrow, but he did not want his whole life to be in sorrow. So he wanted to change his destiny. He wanted to have a bright future. So the Bible says he called on the God of Israel and asked the Lord to bless him and prosper him and protect him. And what does the Bible say? It says God granted that which he requested. Today, whatever situation we are in, whatever difficult situation, whatever dark situation, gloomy situation we find ourselves in, we should not think that is how we are going to live for the rest of our life. We can change our destiny. We can have a bright future by doing what Jabez did. Jabez changed his destiny because he called on the God of Israel to change his life. And today we are going to meditate on this prayer of Jabez. And let us listen with an open heart, with a hungry heart, for God to speak to us, so that we also pray like Jabez for God to bless us and give us a bright future and change our destiny. And the Lord who granted the prayer of Jabez will also grant our prayer. We are living in days where we must hold on to God for our life, our future, because of the difficult situation we find ourselves in. And our only hope is to receive God's blessings in our life. So let us listen
to what God is speaking to us today through this message, the prayer of Jabez. And after the message, let us sing the hymn number 7, Great is Thy Faithfulness. Today we are going to meditate on how we can change our destiny. It's a study from the life and the prayer of Jabez. In 1 Chronicles chapter 4, verse 9 and 10, we read about Jabez and the prayer that he offered unto God. And that was a prayer that changed his life, that changed his destiny. And today we are going to meditate from the prayer of Jabez on how we can change our destiny. First of all, you find his life is in a pitiable condition. In 1 Chronicles 4 and verse 9, the Bible says, his mother called him Jabez, saying, I bear him with sorrow. It was not a joyous name that was given to him. He was named as one who brought great sorrow. He started his life in a pitiable condition. Even his own parents thought he was a great sorrow to them. So it is with this heavy burden over his life that Jabez began his life. Probably he had such pain in his heart. Maybe he was despised by others for having such a name and being considered as a sorrow in this world. But the important thing is, Jabez did not want to live all his life under this pitiable condition. He wanted to change his destiny. That was the burning desire of his heart. He may have started life with a disadvantage, but he did not want to end life that way. He wanted a different life. He wanted his life to be transformed. He wanted to change his destiny. Secondly, what did Jabez do to change his destiny? It is his petition. The Bible says he called upon the God of Israel. Jabez knew the only one who can change his destiny is the Almighty God himself. He did not go around pleading with people to lift him up. He was not depending on his friends or family members or acquaintances or seeking someone to change his destiny. He did not put his trust in man. He went directly to the Almighty God, who is the source of all blessing. He wanted God himself to change his destiny. That is a lesson for every one of us, that if we want to change our destiny, we must go directly to God. We cannot avoid God. We have to go to him. He is the one who can change our destiny. The third thing that we learn is the patronage. What did he ask God? He said, oh, that you would bless me indeed. He wanted God's blessing. He knew that the blessing of God is something that can change his entire life. All the things that he needed, he wanted God's blessing. He knew that when God's blessings come upon him, every curse will be removed from his life. He knew the blessing of God was so powerful that nobody can curse him after that. Nobody can take away that blessing. That is why he asked God, Lord, I want you to bless me. I want my blessing to come from you. I am looking to you. I know that when you bless me, my whole life will be transformed. Let us have that same desire to seek the blessing that comes from the Almighty God that can change our destiny. The fourth thing that Jabez wants is the prosperity. What did he pray? Lord, enlarge my territory. Jabez was a man who wanted to grow in his life. He wanted to expand. He wanted to enlarge his territory. That was his desire.
That was his prayer. Lord, I don't want to be stagnant in the same condition. I want my influence to grow. I want my life to grow. I want my usefulness to increase. I want to expand. And he sought the Lord, Lord, increase my borders. Let my life be an ever increasing life with greater influence, greater blessing, greater usefulness. I want my life to grow. That is a prayer that every one of us must make. If you want to change your destiny, you have to ask God, Lord, please increase my life. Please increase my territory. The fifth thing that we learn from this is the presence of God. He said, Lord, let your hand be with me. He just didn't want God's blessings alone. He wanted God's presence. He wanted the hand of God to be with him. He knew when the hand of God was with him, the presence of God. He knew the hand of God will bring victory in all his battles. He knew the hand of God would protect him. He knew the hand of God would prosper him. That is why he longed that God's hand should be with him. That is a prayer that every one of us should make. Lord, let your hand be with me. Never let me go astray. Let your hand lead me. Let your hand guide me. Let your hand be with me. That is the prayer that we must pray even in our life. The sixth thing that Jabez asked is God's protection. He said, Lord, keep me from evil. He knew this world is filled with evil. He knew that so much evil could attack him, could destroy him, could cause him great harm. That is why he prayed, Lord, keep me from evil. I have no power in myself to protect myself from all this evil. Lord, I am looking to you to keep me from evil. That was a prayer that Jabez made. He knew he needed God's protection. And that is a prayer that every one of us should make. We all need God's protection because we are surrounded by evil. There are so many people who are eager to do evil, to do harm. Let us seek God to protect us from all evil. The seventh thing that Jabez prayed is the pleasure of God. He said that it should not grieve me. He knew there are many things that can break his heart. He knew his life could be filled with pain and sorrow and brokenheartedness. That is why he prayed, Lord, that it may not grieve me. Help me to experience joy and happiness in life. Lord, in your presence, in your right hand, there are pleasures forevermore. Grant me such a life of joy and happiness that comes from you. That is a prayer that every one of us should make. God wants us to live in the fullness of joy. God wants us to be filled with happiness and joy that comes from him. That is the prayer that Jabez made. And what happened? The Bible says God granted him what he requested. God was pleased with his prayer. God wanted to give these blessings to him. It was according to his will. So when Jabez made that prayer, God answered that prayer. Dear friends, let us learn from the prayer of Jabez, who changed his destiny from a pitiable condition. He changed his destiny. And he went with a petition directly to God. He didn't look to man. He looked to God. And the third thing was the patronage. He wanted God's blessing. He knew that can overrule every other curse in his life. And fourthly, he wanted prosperity. Lord, enlarge my territory. I want to grow. I want to expand. Fifthly, he wanted God's presence. Lord, let your hand be with me. Don't leave me alone. I don't want to live without you. I need you. Sixthly, he wanted God's protection. Oh Lord, keep me from evil. In this evil world, I need your protection. And seventhly, he wanted God's pleasure and joy. He said that it should not grieve me. He wanted to live a happy life. And God answered that prayer and met his request.
And that is an example for us, that if we seek God, we can change our destiny. Shall we look to God in a word of prayer? Our dear Heavenly Father, we thank you are a God who always watches over us. Your ears are open to our cry. Lord, you have no partiality. When Jabez cried unto you, you answered his cry and changed his destiny. And today, we pray for each one who is watching this program, whatever situation they are in. The God who answered the prayer of Jabez, I pray that you will meet the needs of your people. Let your hand bless them and lift them up and increase them and protect them and fill them with peace and joy. We pronounce your peace and blessing over your people. In Jesus' name we pray. Amen. Great is thy faithfulness, O God my Father. There is no shadow of turning with thee. Thou changest not, thy compassions they fail not. As thou hast been, the forever will be. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. Summer and winter and springtime and harvest, sun, moon, and stars in their courses above, join with all nature in manifold witness to thy great faithfulness, mercy, and love. Great is thy faithfulness, great is thy faithfulness. Morning by morning, new mercies I see. All I have needed, thy hand hath provided. Great is thy faithfulness, Lord, unto me. இந்த நாளிலும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே எல்லாரும் விசுவாசத்தோடு யாபேஸ் ஜெபித்தது போல எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் அதை எல்லாம் மாற்றும்படி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லையை விரிவாக்கி அவருடைய கரம் நம்மோடு இருந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அதை நம்ம இடத்திலிருந்து விலக்கும்படி நாம் பாரத்தோடு விசுவாசத்தோடு போராடி நாம் ஜெபிக்கும்பொழுது நிச்சயமாய் யாபேசை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பத்தையும், நம் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக கூடி உம்மை ஆராதித்து உம்மை நோக்கி எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொருவரும் கடந்து செல்லுகிற சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறீர். எப்படிப்பட்ட இக்கட்டுகள், வேதனைகள், குறைவுகள் மத்தியிலே ஒவ்வொரும் கடந்து செல்கிற தேவன் அறிகிறீர். ஒவ்வொருடைய மனதில் இருக்கும் கவலைகள், பாரங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலே அது எல்லாம் அகற்றி ஒவ்வொருவருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை கட்டளையிட்டு யாபேசை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளிலே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை வைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய எல்லைகளை விரிவாக்கும்.
உம்முடைய கரம் அவர்களோடு இருந்து தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி அதை விலக்கி காத்தருளும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தந்தருள அதே தேவன் இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய வேண்டுதலை நீர் தருவீராக, வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஒரு விசுவாசம், திட நம்பிக்கை, தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பாரங்களெல்லாம் நீர் நீக்கி, பயங்களெல்லாம் நீக்கி, கவலைகளெல்லாம் நீக்கி, தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் தாரும். எல்லா பலவீனம், நோயை முற்றிலுமாய் அகற்றி தேவ சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, பிரகாசமான எதிர்காலம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும். தேசத்தின் மீது மனம் இறங்கி எல்லா வாதை நோய்களை முற்றிலுமாய் அகற்றி போடுவீராக. வறுமையை அகற்றி போடுவீராக. ஒவ்வொருவரும் சுகமாக செழிப்பாக வாழும்படி செய்யும். தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய இருதயத்தை உம்முடைய சித்தத்தின்படி நீர் திருப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். உலகத்துக்கு சமாதானத்தை கட்டளிடும், சுகத்தை கட்டளிடும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.